தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல். திருத்தோல் நோக்கம் என்ற தலைப்பில் என்ற பதிகத்தில் உள்ளது. தில்லை சிற்றம்பலத்தில் அருளியது. கல் போலும் நெஞ்சம் கசிந்து உருக கருணையினால் நிற்பானைப் போல என் நெஞ்சினுள்ளே புகுந்து அருளி நல்பால் படுத்து எனை நாடறியத்தான் இங்கன் சொற்பாலது ஆடவா தோல் நோக்கம் ஆடாமோ பாட்டு. இது பாடல் மாணிக்கவாசகர் அருளியது. தோல் நோக்கம், திருத்தோல் நோக்கம், பெண்கள் விளையாடும் விளையாட்டு. ஒருவர் தோளினை மற்றொருவர் தட்டி விளையாடும் விளையாட்டு. அப்படி விளையாடுகின்ற பொழுது சிவபெருமானை போற்றி பாடுவார்கள். சிவபெருமானது அருளினை வேண்டி போற்றி பாடுவார்கள். அப்படி பாடுவதாக மாணிக்கவாசகர் இந்த பாடலை, இந்த பதிகத்தை வடிவமைத்திருக்கிறார். கல் போலும் நெஞ்சம் கசிந்து உருக. சிவபெருமானை வணங்குகின்ற பொழுது கல் போன்ற நெஞ்சமும் கசிந்து உருகும். எப்படி? கல் போன்ற நெஞ்சம் கசிந்து உருக கருணையினால் நிற்பானை போல். கருணை கடலாகி நிற்கின்றான் சிவபெருமான். அப்படி சிவபெருமானை வணங்குகின்ற பொழுது இந்த கல் நெஞ்சம் கூட உருகிவிடும். கல் போலும் நெஞ்சம் கசிந்து உருகும். ஏனென்றால் சிவபெருமான் கருணையினால் நிற்பானை போல் கருணை கடலாக இருக்கின்றார். அந்த கருணை கடல் என் நெஞ்சினுள்ளே புகுந்து அருளி என்னை ஆட்கொண்டு. அதாவது சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து என்பது போல என்னுடைய நெஞ்சினுள்ளே புகுந்து அருளி. எப்படி? சிவபெருமான் தன்னுடைய ஆலயத்திலிருந்து அருள் செய்வதை விட அன்பர்கள் நெஞ்சினுள்ளே புகுந்து அருள் செய்வதாக மாணிக்கவாசகர் பதிகம் இயற்றியிருக்கிறார். புகுந்து அருளி, என் நெஞ்சினுள்ளே புகுந்து அருளி நற்பார் படுத்து என்னை நல்வினைகள் ஆற்றுகின்ற மிகச்சிறந்த நல்லவனாக பக்தனாக என்னை உருவாக்கி நற்பார் படுத்து என்னை அனைத்து நல்வினைகளின் சங்கமமாக ஆக்கி என்னை புண்ணிய செயல்கள் செய்பவனாக ஆக்கி பிறர்க்கென வாழும் குணத்தினை எனக்கு கொடுத்து இந்த உலகினிலே மிக சிறந்தவனாக பக்தனாக என்னை உருவாக்கி நற்பார் படுத்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ வைத்து நற்பார் படுத்து என்னை நாடறியத்தான் என்னை இந்த உலகிற்கு அடையாளம் காட்டினான். மாணிக்கவாசகர் என்கின்ற என்னை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டினான். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்கிற அற்புத படைப்பினை படைத்திட என்னை ஆளாக்கினான். என்னை உலகறியச் செய்தான். நற்பார் படுத்தி என்னை உலகறியத்தான் இங்கே சொற்பாலது ஆனவா. அந்த சொல்லைத்தானே, அதைத்தானே இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய அருளை பெறுகின்றவர்களெல்லாம் இந்த உலகத்திலே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார்கள். அப்படி மாணிக்கவாசகர் பெரும் பேறு பெற்றிருக்கிறார். அப்படி என்று அவர்கள்
விளையாடி தோல் நோக்கம் என்கின்ற விளையாட்டு விளையாடுகிறார்கள். இந்த விளையாட்டிலே நமக்கு சொல்லுகின்ற நன்னெறி, கல் போன்ற நெஞ்சமும் சிவபெருமானது அருளால் கசிந்து உருகும். அப்படி கசிந்து உருகிய நெஞ்சத்திலே சிவபெருமான் அமர்ந்திருப்பார். சிவபெருமான் அமர்ந்து அருளி அனைவரையும் நற்பார்படுத்துவார். இந்த நற்பார்படுத்துவதோடு மட்டும் நில்லாமல் நம்மை நாடறியச் செய்வார். இதுதான் இந்த பதிகத்திலிருந்து நாம் உணர்கின்ற நன்னெறி. இதேதான் மற்றொரு பதிகத்திலே, வல் நெஞ்ச கல்வன் மனவழியன் எண்ணாதே, கல் நெஞ்சு உருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட, அன்னம் திளைக்கும் அணிதில்லை சிற்றம்பளவன், பொன் அம்களற்கே சென்றுதாய் கோத்தும்பி. எப்படி இந்த பாடல் பாருங்கள். வல் மனவழியன், மனவழியன் வல் நெஞ்ச கல்வன். வல் நெஞ்ச கல்வனாக இருந்தாலும் மனவழியனாக இருந்தாலும் அதை கவனத்தில் கொள்ளாது இறைவனை வேண்டி வழிபடுகின்ற பொழுது கல் நெஞ்சத்தினையும் இறைவன் உருக்கி எடுப்பான், உருக்கி ஆட்கொள்வான். இது கோத்தும்பியிலே, திருக்கோத்தும்பியிலே இதே பொருள்படிம்படி இதே பொருளில் அமைந்த பாடல். வல் நெஞ்ச கல்வன் மனவழியன் எண்ணாதே. வல் நெஞ்ச கல்வனாக இருந்தாலும் சரி, வல் நெஞ்சனாக கல்வனாக மனவழியனாக கடுமையான மனத்தை கொண்டவனாக கல் போன்ற மனத்தை கொண்டவனாக இருந்தாலும் சரி, கல் நெஞ்சினை உருக்கி, எப்படி கருணையினால் உருக்கி, கருணையினால் உருக்கி, சிவபெருமானது கருணை கடல் கல் நெஞ்சினை உருக்குகிறது. சிவபெருமானை வணங்கலாம் அல்லவா? அடுத்து பாருங்கள், தேவாரத்தில் ஒரு அருமையான பதிகம் நமச்சிவாய பதிகம். அதில் கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவர் ஆயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே. கொள்வாரேனும் கெட்ட குணங்களை கொண்டவர்கள், கொள்வாரேனும் இதை கொள்வேன் அதை கொள்வேன், கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் நற்குணங்கள் இல்லை, அவர்களால் நன்மை தரத்தக்க செயல்களை செய்ய முடியவில்லை, அப்படிப்பட்டவராக இருந்தாலும் இயம்புவராயிடின் நமச்சிவாய என்று பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்பவராயிடின், நெஞ்சம் உருக இறைவனை வணங்குபவராயிடின், ஊனாய் உயிராய் வணங்குபவராயிடின் எல்லா தீங்கையும் நீக்கிவிடுவார் சிவபெருமான். இப்படி நமச்சிவாய பதிகம் சொல்கிறது. கல் நெஞ்சம் உருகும், கல் நெஞ்சத்தினை உருக்கி நற்பார்படுத்தி நாடறியச் செய்வார் சிவபெருமான். இவன் கல் நெஞ்சன், இவன் மனவழியன், இவன் நற்குணங்கள் இல்லாதவன் என்று யாரையும் ஒதுக்கி வைப்பதில்லை. நமச்சிவாய என்று பஞ்சாட்சரம் சொன்னால் அனைவரையும் சிவபெருமான் ஏற்று ஆட்கொண்டு அருளி நற்பார்படுத்துவார். இதைத்தான் இன்னொரு பாடலில் மிக அருமையாக வலியுறுத்துகிறார். பூவல்லி கொய்யாமோ திருப்பூவல்லி, இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். வேறு வழி என்ன இருக்கிறது? வேறு வழி என்ன இருக்கு? அவரே ஆட்கொண்டு விட்டார், கருணை கடல் ஆட்கொண்டு விட்டார். நம்முடைய எண்ணம் முழுதும் கருணை கடலாகத்தானே இருக்கும், சிவபெருமானது எண்ணமாகத்தானே இருக்கும்.
ஆக சிவபெருமானை மனமுருக, உள்ளம் உருக, கண்கள் குளமாக நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நாம் சிவபெருமானை வணங்குகின்ற பொழுது கருணை கடல் நம்மை ஆட்கொள்ளும், நம் வாழ்க்கையை நற்பார்படுத்தும். ஓம் நமச்சிவாய. மீண்டும் சந்திப்போம்.